பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் மோடி காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்ற பிரதமர் தாயாரை தன் தோளிலேயே சுமந்து சென்று கண்ணீருடன் உடலுக்கு எரியூட்டினார். தாயாரின் உடலை கண்டு பிரதமர் உருக்கத்துடன் நின்றது காண்போரை கலங்கமடைய வைத்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாயாரை நேரில் கண்டு ஆசி பெறும் பிரதமர் மோடி தாயாரின் இறுதிச் சடங்கில் கண்ணீரோடு நின்றது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. நிறைவாழ்வு வாழ்ந்து தனது 100வது வயதை கடந்து கொண்டிருந்த ஹீராபென் மோடி உடல் நலக்குறைவு காரணமாக அண்மையில் அகமதாபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடனடியாக தாயாரை காண விரைந்த பிரதமர் மோடி அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். ஓரிரு நாட்களில் ஹீராபென் வீடு திரும்புவார் என குஜராத் அரசு தெரிவித்திருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்த துயரச் செய்தி மட்டுமே வந்தடைந்தது. தாயாரின் மறைவு செய்தியை ட்விட்டரில் உருக்கமாக பகிர்ந்த பிரதமர் மோடி அவசரமாக அகமதாபாத் விரைந்தார். குஜராத் காந்தி நகரில் உள்ள தனது சகோதரர் பங்கஜ் மோடியின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த தாயார் ஹீராபெனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்த மோடி அவருடைய காலை தொட்டு வணங்கி கண் கலங்கி அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து ஹீராபென் மோடியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இல்லத்திலும் பின்னர் தகனம் செய்யும் இடத்திலும் தனது அன்பு தாயாரின் உடலை தன் தோள்களில் சுமந்து சென்றார் பிரதமர் மோடி. ஏழ்மையான நிலையிலும் அன்பையும் தைரியத்தையும் புகட்டி வளர்த்த தாயின் உடலை பிரதமர் தன்னுடைய தோளில் சுமந்தது பார்ப்பவர்களை கண் போது தாயாருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்த பிரதமர் மோடி மகனாக தன்னுடைய கடமையை ஆற்றினார். இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் ஹீராபென்னின் உடலை சுற்றி வந்து கண்ணீரோடு தீ மூட்டினார் பிரதமர் மோடி. தாயாருடைய உடல் எரியூட்டலை உருக்கத்தோடு பார்த்தபடியே நின்ற பிரதமர் மோடியின் கண்களில் தாங்க முடியா துயர் வெளிப்பட்டது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.